அனைவருக்கும் வணக்கம். மே 11 கேளக்கியர் சித்தர். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் கேளக்கியர் சித்தர் அவரோட பிராண பிரதிஷ்டை விழா வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். பாருங்கள், காலையில் 4 மணிக்கே நான் போயிட்டேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பக்தர்கள் அங்கே வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4:45 to 5:15 எப்போவுமே வந்து கேளக்கியர் சித்தருக்கு சிறப்பு பூஜை செய்வாங்க. ஸோ அதை எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கேளக்கியர் சித்தருக்கு பிராண பிரதிஷ்டை விழாவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பக்தர்கள் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து பூஜைகளே ஆரம்பம். ஸோ அதனால் இந்த மந்திரம், முதல் மந்திரம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாமளும் அவங்களோட சேர்ந்து சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு கிளிப்பிங் வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த பிராண பிரதிஷ்டை விழாவுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியூர், வெளிநாடு, ரஷ்யா, மலேசியா, கனடா, மைசூரு, பெங்களூரு, எல்லா ஊர்லேருந்துமே, ஆந்திர பிரதேஷ், எல்லா ஊர்லேருந்துமே வந்து பக்தர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடுறாங்கள்ல, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசோகா அவர் வந்துட்டார். வந்துட்டு எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்கிறத கேட்டுட்டு அவர் அந்த பிராண பிரதிஷ்டை விழாவுக்கு தயாராகிட்டார். அவர் சில பல முக்கியமான நிகழ்வுகளை அந்த நேரத்தில் மக்களுக்கு சொன்னார். மக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தார். மீடியாக்கள் நிறையா இருந்தாங்க. ஏன்னா அவர் யூடியூப் மூலிமா தான் அதிகமாக ஃபேமஸ் ஆனார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மீடியாக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த கும்பமெல்லாம் வச்சுருந்தார் பார்த்திங்களா, அங்கே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஆசி வழங்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு மக்களுக்கான அறிவுரை, மக்கள்லாம் வந்ததுக்கு நன்றி, எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, எப்படியெல்லாம் இந்த மந்திரம் ஒர்க் ஆச்சு, யாரெல்லாம் இதில் அதிசயம் நடத்துனாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப தெளிவாக சூப்பராக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருந்தார். அசோகா அவர்கள் பேசின ஆடியோ நான் அப்படியே விடுறேன். பட் ஆனால் கிளாரிட்டி இருக்காது, தெளிவாக கேட்காது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா அங்கே க்ரௌட் அதிகங்கிறனால இரைச்சல் சத்தம் அதிகமாக வந்துட்டுருக்கு. நாம் தனியாக மைக்கு கொடுத்து அவர்கிட்ட பேச வைக்க முடியாது. ஸோ அவர் பேசின மைக்கில் இருந்து அதை வச்சு தான் ஆடியோ தான் நான் போட்டிருக்கேன். கேட்டு பாருங்கள். ஆடியோ கிளியராக இல்லைன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. காவல்துறை அனைத்து ஆய்வாளர்களுக்கும், காவல்துறை அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உண்மையாலுமே இவ்வளோ சீக்கிரத்தில் இத்தனை பேர் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம நினைச்சதை விட அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அனைத்து காவல்துறையினருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மருத்துவர்கள் வந்திருக்காங்க. முதலுதவி ஓம் ஸ்ரீ நமோ நமः, 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 ஓம் ஸ்ரீ நமோ நமः. அவ்வளோதான். திருக்குறள் 1.25 சாதிக்கலையா? நம்ம அதை 2.25, நான் 1.25 வைக்கலாம்ன்ற திருக்குறள் மாதிரி 27 நட்சத்திரக்காரர்களுக்காகவும் 27 அங்குலத்துல வடிவமைச்சிருக்கேன். இந்த சிலைக்கு கீழே என்னென்ன பொருள் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்துல பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம் உள்ளது, ஹிமாலயால கிடைக்கிற அந்த பொருள் உள்ள வச்சிருக்கு. பணத்தை ஈர்க்கக்கூடிய மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த பொருட்கள் நிறைய இருக்கு. 35 மூலிகைகள் உள்ள வச்சிருக்கேன். கோமதி சக்கரம், பலபுரி சங்கு, வாஸ்து பொருட்கள், இந்த மாதிரி 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் 200 வருடத்திற்கு பிறகு இந்த பூமியில் நடக்க போற சில மாற்றங்கள், அது எல்லாமே அடங்கி சிலைக்கு கீழே வச்சிருக்கேன். அதனுடைய வைப்ரேஷன் 15 கிலோமீட்டருக்கு அடிக்கும். ஐயா எங்க இருக்கிறோம், இந்த மலைக்கு விதிச்சிருக்கீங்க, எங்க உட்காந்துருக்கீங்களா? உண்மையாலும் இந்த ரேடியேஷன் எல்லாருடைய ஆதாரமே ஊர் வெளியே போகும். அந்த அளவுக்கு மகாசக்தி.
நான் அப்படிதான் வழியே வச்சிருக்கேன். இதற்கு நேரா பழனி முருகன் கோவில் இருக்கு. அதான் கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த முருகன் பார்த்த மாதிரிதான் ஐயா நான் பிரதிஷ்டையே பண்ணிருக்கேன். மகாசக்தியோட முருகனுடைய ஆதாரமா தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இங்க வர எல்லாருக்கும் உங்க வேண்டுதல் நிறைவேறணும், அவ்வளவுதான். இது நிறைவேறும் 100%. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நீங்க என்ன கேட்டு வந்துட்டீங்களோ, என்ன மனசுல நினைச்சிட்டீங்களோ பரிபூர்ணமா கிடைக்கும். என்ன கேட்டதாலும் கிடைக்கும். நான் கேட்டதெல்லாம் லைஃப் டைம் தாருங்க. அதையே 7 மாதம் பரிபூர்ணமா தீர்ந்துருக்கு. 7வது நாள் அந்த பிரச்சனை எனக்கு தீர ஆரம்பிச்சிச்சு. நீங்க புரிஞ்சுக்கோங்க, கிழக்கே மாறி ஒரு தெய்வம் இனி வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சு கிழக்கு பேர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். இனி எத்தனை வருடங்களுக்கு மீண்டும் அவர் வருவார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. அன்னதானம் பந்தல் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. கார்பாலிங் அங்க இருக்கு, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, தண்ணீர் அங்க வச்சிருக்காங்க. 3 இடங்கள்ல தண்ணி இருக்கு, மருத்துவ வசதி இருக்கு, காவல்துறையினர் இருக்காங்க, தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் இங்க பேட்ச் அமைச்சிருப்பாங்க. இந்த ரெட் கலர் பேட்ச் அமைச்சிருக்கிறவங்க இந்த கோவில் பொறுப்பாளர்கள் இங்க இருப்பாங்க. எல்லோ கலர் பேட்ச் அமைச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே உங்களுக்கு என்ன உதவினாலும் நீங்க அவங்களை தொடர்பு கொண்டு நீங்க அவங்க கிட்ட பேசலாம். நீங்க வழக்கமா என்ன கான்டாக்ட் பண்ணுறது ஒரு ஆபீஸ் நம்பர் யூஸ் பண்றீங்க, அந்த நம்பர் மட்டும்தான் என்னுடைய ஆபீஸ் நம்பர். நீங்க எனக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. இவங்க என்னோட மனைவி. உங்க ஐயா எனக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஒண்ணு நினைச்சேன், என்னன்னா எனக்கு ஐயாவே மீண்டும் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ இவங்க 6வது மாசமா இருக்காங்க. மே 28 வளகா வைக்கலாம் பிளான் பண்ணிருக்கேன். உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், அப்ப நீங்க வாங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதுதான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் மீடியாவுக்கு மேல வெளியே கொடுத்துருக்கேன். என் மனைவி எனக்கு நல்ல சப்போர்ட். நான் என்ன செய்தாலும் உடனே இருப்பான். அவன் எந்த சூழ்நிலையும் என்கிட்ட பணம் இருந்த போதும் சரி, நம்ம மொத்தம் லாசம் இல்லையா, அப்பயே சரி சொல்லி அவரை கொஞ்சம் ஓரமாக சொல்லணும். அப்படி முன்னாடி அவரை கொஞ்சம் அப்படியே ஓரமாக நிற்க சொல்லணும். தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்களோட பணங்களை நீங்க பண்ற ஒரு செயல் பக்கத்துல இருக்கிற பாதிக்குதுன்னா இது அநியாயம். ஏன் நான் பேசாம சொல்லக்கூடாது, இது வந்து பொது இடம். அதனால அடுத்தவங்க டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. உங்களுக்கு கவனிக்க விருப்பம் இல்லை என்றாலும் நீங்க வெளியே போய் ஜாலியாக விசாரணை கொண்டு வரலாம். பெட்ரோல் சுத்தி பாடுபடுத்தி மீண்டும் சொல்றேன், நீங்க பணத்தை மதிக்க வேண்டும், பணத்தை உருவாக்க வேண்டும். பணத்தை உருவாக்குவதற்கு பணம் கொஞ்சம் வேணும். பணம் இருந்தாலும் பணத்தை உருவாக்க முடியும். இப்ப இந்த பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னாலும் ஒரே ஒண்ணுதான், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணலன்னா நீங்க எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் செயல்படவே கூடாது. நீங்க டெஸ்ட் பார்த்துருப்பீங்க, நீங்க எல்லாம் நல்லா வந்தாங்க, நல்லது பண்ண ஏமாந்துருப்பீங்க. எத்தனை பேர் நம்பி ஏமாந்துருப்பீங்க? நல்லது நடந்தா நல்லது நடக்கும் நம்பி ஏமாந்ததுதான் நம்பலாம். ஏன் நடக்கல? दीपक बाद नमस्कार पढ़िएगा। आनंदर आचमनीयं यस्वाहा अग्निमूर्तये सकल पूजा राधनः सुचितं यस्वाहा ओम ब्रह्म विष्णुवरदाय विद्महे अग्नि प्रचोदयात् यस्वाहा ओम ब्रह्म विष्णुवरदाय विद्महे अग्नि प्रचोदयात् यस्वाहा
சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் செம்ம பிரம்மாண்டமாக கருப்பனார், முருகன் வேல், இரட்டை நந்தி, கேளக்கியர் சித்தர் சிறப்பான கும்பாபிஷேகம் பிராண பிரதிஷ்டை விழா வெகு பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க. பிராண பிரதிஷ்டை விழா நடக்கவே கருட பகவானோட அருள் வந்து கிடச்சிது. அதுவும் ஒரு செம்ம சிறப்பு. கரெக்டாக இங்கே அவங்க தீர்த்தம் ஊற்ற கருட பகவான் வந்து மேலே வட்டம் அடித்தார். ஸோ கும்பாபிஷேகம் அப்படின்னாவே இதெல்லாம் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. கேளக்கியர் சித்தர் கோயிலில் அதுவும் நடந்துச்சு. வந்தவங்க எல்லோரும் ரொம்ப மன நிம்மதியோட, மன மகிழ்ச்சியோட, சந்தோஷமாக வந்து அந்த பிராண பிரதிஷ்டை விழாவை சிறப்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அசோகா அவர்கள் வந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார். கிட்டத்தட்ட 40,000 பக்தர்களுக்கு மேலே வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு ஆள் எத்தனை பேர்த்துக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும். ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பக்தர்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரிசையாக நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. நான் வந்து அன்னைக்கு வந்து வாலண்டரியாக ஒர்க் பண்ணேன் தேவஸ்தானத்தில். யார் வேணால் விருப்பப்பட்டு நம்ம சேவை செய்யலாம் கேளக்கியர் சித்தர் கோயிலில். அதுக்கு வந்து முழு சுதந்திரம் அவர் வந்து அசோகா ஆஸ்ட்ரா அவர் வந்து கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், பிராண பிரதிஷ்டை விழா முடிச்சுட்டு கேளக்கியர் சித்தர் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. நான் பாருங்கள் அந்த ஆசீர்வாதம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு நின்றுக்கிட்டு நிறைய பேர்த்துக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இருந்தாலும் அவரால் முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2வது மந்திரம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. ஓம் ஐம் ஹ்ரீம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக. எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஃப்ரேமோட பக்காவாக கொடுத்துட்டாரு. கட்டப்பை போட்டு ஃபோட்டோ எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. மக்கள் எல்லாமே 2வது மந்திரம் வாங்கின மகிழ்ச்சியில் எல்லோரும் அங்கே கொஞ்சம் தியானத்தில் ஈடுபட்டாங்க. பாருங்கள், 3/4 பேர் அப்படியே தியானம் பண்ணிட்டாங்க. தியானம் பண்ணிட்டு தான் கிளம்புனாங்க. போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி பக்கமாக ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த நிகழ்ச்சி, அப்புறம் வந்து ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் லைவ் கேளக்கியர் சித்தரோட சாங்கு, இந்த பூஜை இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கிளம்புனாங்க. நன்கொடை யாராவது வழங்குற மாதிரி இருந்தால் இந்த QR ஸ்கேனர் அதுக்கு வந்து நன்கொடை வழங்கலாம். இங்கே பாருங்கள், கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் ஈரோடு அப்படிங்கிற பெரிய போர்டு. விரைவில் வந்து இதுக்கு கல்மண்டபம் கட்ட போகிறாங்க. நன்றி, வணக்கம்.